இதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்க தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நார்மலா ஆல்கஹால் தயாரிக்கிறது சுகரை ஈஸ்ட் மூலமா நொதிக்கிறதுனாலதாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது உங்க உடம்புல நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமா, இதுக்கு பேர் தான் ஆட்டோ பிரிவரி சிண்ட்ரோம். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். இதை பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்போ உங்க உடம்புல நடக்கும்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கோன்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி டிசீஸ் வரும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமா எடுத்துப்பாங்க. இது மூலமா உங்க கட்ல இருக்க நல்ல பாக்டீரியாவும் சேர்ந்துக்கல. அது மட்டும் இல்லாம ஈஸ்ட் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஈஸ்ட் தான் ஆல்கஹாலை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் டைரக்டா அது ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிடும். இப்படி கன்வெர்ட் பண்றதுனால யார் ட்ரங்கன் பண்ணியிருக்காங்களோ அதே ஃபீல் உங்களுக்கும் இருக்கும், அதே சிம்டம்ஸும் உங்களுக்கும் இருக்கும். இது மூலமா மெடிக்கலா நீங்க என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஃபெட்டிக், டயர்ட், கன்ஃபியூசன், கேஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இது உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மெடிக்கல் கண்டனோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். இன்னொரு விஷயம்,